வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026 தமிழ் புத்தாண்டு. காட்டுக்கே ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராசிகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற நம்ம சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் என்ன மாதிரியான பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுது, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுன்னு கிரக நிலைகள் சொல்லுது. ஆனா அது எப்படி இருக்கும், உங்க வேலை, பணம், குடும்பம், காதல்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குமா, இல்ல இன்னும் சில சவால்களை நீங்க கடக்கணுமா? எதையும் பூசி முழுகாம உண்மையான கணிப்பை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்பவே தெளிவா சொல்ல போறேன். வீடியோவோட கடைசியில உங்களுக்கான ஒரு ரகசிய பரிகாரமும் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்களோட வாழ்க்கையை மாத்த போற வருஷம். இன்னும் நம்ம சுபியோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்மராசி நண்பர்களே, 2026 பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயர். அதாவது உங்க பழைய வாழ்க்கை முறை முடிஞ்சு ஒரு புதிய பாதை ஆரம்பிக்க போற வருஷம். இது வரைக்கும் ஒரு இருட்டுக்குள்ள இருந்த மாதிரி உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ விடிவு காலம் பிறந்துடுச்சு. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கலாம், சிலருக்கு ஒரு பெரிய வேலை மாற்றம் வரலாம். முக்கியமா நீங்க யாரை நம்புறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் உங்க வாழ்க்கையே அடங்கி இருக்கு. தப்பானவங்களை நம்புனா சர்க்கிள்கள் வரும், சரியானவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சா சிகரத்தை தொடலாம். அடுத்ததா வேலை மற்றும் கரியர். வேலை விஷயத்துல இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக் தான். அதாவது நல்ல செய்திகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலதிகாரிகளோட பாராட்டு மழையில நனைய போறீங்க. புதுசா ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் உங்களை தேடி வரும். எச்சரிக்கை, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் கொஞ்சம் தலை தூக்கும். நீங்க மேல வர்றதை பார்த்து பொறாமப்படுறவங்க உங்களை கீழே இழுக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கான ஒரு அட்வைஸ், உங்க பிளானை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட சைலன்ஸ் தான் உங்களுக்கான பெரிய ஆயுதமா இருக்க போகுது. அடுத்ததா பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆரம்பத்துல வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருந்தாலும் போக போக அது ஸ்டடியா மாறும். முக்கியமா ஃபுட் பிஸ்னஸ், யூடியூப் சேனல் ரன் பண்றவங்க, சின்ன லெவல்ல ஹோம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய சான்ஸ் காத்துட்டு இருக்கு. ஆன்லைன் பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்க்காத லாபம் வரும். ஆனா ஒரு எச்சரிக்கை, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல சின்ன சின்ன உரசல்கள் வரலாம். பண பரிமாற்றத்துல தாமதம் இருக்கும். அதனால கடன் வாங்கும்போது மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலும் ஒரு பகுதியை சேமிக்க பழகுங்க. அடுத்ததா ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப், குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்ககிட்ட பேசாம இருந்தவங்க எல்லாம் மீண்டும் வருவாங்க. ஆனா சிம்ம ராசிக்காரர்களுக்கே உரிய அந்த ஈகோ மட்டும் தலை தூக்காம பாத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும்போது நீங்க கொஞ்சம் இறங்கி போகணும். சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறது மட்டும் கெத்து இல்லைங்க. உறவுக்காக சில சமயம் அமைதியா இருக்கிறது தான் உண்மையான கெத்து. சிங்கிள்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு லவ் சான்ஸ் இருக்கு. ஆனா அது சீரியஸான ரிலேஷன்ஷிப்பா மாற கொஞ்சம் காலம் எடுக்கும். ஸோ அவசரப்படாதீங்க. அடுத்ததா மனநிலை, எமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த வருஷம் நீங்க ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. சில நேரம் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வு வரும். இது தற்காலிகமானது தான். அதிகமா யோசிச்சு உங்களோட நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. தினம் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. அது உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கும். நீங்க மனசால ஸ்ட்ராங் ஆகிட்டா வெளியில யாராலும் உங்களை அசைக்க முடியாது. அடுத்ததா நட்சத்திர வாரியான பலன்களை பார்க்கலாம். சிம்மம் ராசி மகா நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க தலைமை பண்பு இந்த வருஷம் வெளிப்படும். முக்கியமான முடிவுகளை நீங்க தான் எடுப்பீங்க. ஆனா ஈகோவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரக்காரங்க, லவ் மற்றும் கிரியேட்டிவிட்டியில நீங்க தான் டாப்பா இருப்பீங்க. கலைஞர்கள், கிரியேட்டர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சோசியல் லைஃப்ல உங்க அந்தஸ்து உயரும். அடுத்ததா சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, சக்சஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம். பொறுமையே வெற்றிக்கு வழி. அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள். வாரம் ஒரு முறை சிவன் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனை பார்த்து 5 நிமிஷம் வேண்டுதல் வைங்க. வசதி இல்லாத மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க. இல்லாட்டி பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. இது உங்களோட கர்ம வினைகளை குறைக்கும்.
இதுவரைக்கும் முக்கியமான பதிவுகளை பார்த்தோம். இப்ப அடுத்ததா சொத்து மற்றும் வாகன யோகம். சிம்மராசி நண்பர்களே, இந்த வருஷம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. பழைய வீட்டை இடிச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லாட்டி புதுசா ஒரு நிலம் வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது. புது வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வருஷம் உங்களோட அந்த கனவை நனவாக்குவீங்க. ஆனா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும்போது மட்டும் மெக்கானிக்கை வச்சு நல்லா செக் பண்ணிட்டு வாங்குங்க. அரசு வழி ஆதாயம், கவர்மெண்ட் இல்லாட்டி லீகல் மேட்டர்ஸ், ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 2026 ஒரு நல்ல முடிவை கொடுக்கும். அரசாங்கத்துல இருந்து வர வேண்டிய பென்ஷன் இல்லாட்டி ஏதாவது ஒரு அப்ரூவல் தடையாக்கி இருந்தா அது இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமா முடியும். அரசு வேலைக்கு முயற்சி பண்ற சிம்ம ராசி இளைஞர்களுக்கு விடாமுயற்சி இருந்தா இந்த வருஷம் ஒரு ஆர்டர் காப்பி உங்க கைக்கு வரும். அடுத்ததான் எதிரிகள் தொல்லை. பொதுவாவே சிங்கத்துக்கு எப்பவும் எதிரிகள் அதிகம் தான். உங்க வளர்ச்சி பிடிக்காம உங்க பின்னாடி பேசுறவங்க இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், அவங்க என்னதான் குழி பறிச்சாலும் நீங்க உங்க நேர்மையில உறுதியா இருந்தா அவங்க தானாவே விலகி போயிடுவாங்க. யாரையும் எதிரியா நினைச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட சக்சஸ் தான் அவங்களுக்கான பதிலடி. அடுத்ததா உடல் நலம், கூடுதல் கவனம் தேவை. உடல் நலத்துல சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் பேக் பெயின், அதோட கூட கண்கள்ல சின்ன சின்ன எரிச்சல் வராம பாத்துக்கோங்க. முக்கியமா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். அதனால நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உங்க உடம்போட சூட்டை குறைச்சி மனசுக்கு அமைதியை தரும். ரகசியமான ஒரு உண்மை உங்களுக்கு, சிம்ம ராசிக்காரங்க வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையானவங்க. இந்த வருஷம் நீங்க உங்களோட இன்னர் செல்ஃப் கூட அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க. அதாவது இவ்வளவு நாள் மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும், இனி நமக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெளிவு தான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய கிஃப்ட். சிம்மராசி நண்பர்களே, இந்த 2026 உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும். ஆனா அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் காத்துட்டு இருக்கு. நீங்க விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கிற அந்த மன வைராக்கியத்தை தான் இந்த வருஷம் உங்களுக்கு கத்து கொடுக்கும். சோ மறக்காதீங்க, நீங்க உங்களை நம்பினா மட்டும்தான் இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கைய மாத்தும். இவ்வளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. இது உங்களோட மகுடம் சூட்டும் வருஷம். கடந்த காலத்துல நீங்க பட்ட அவமானங்கள், துரோகங்கள், கண்ணீர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய வெற்றியை இந்த வருஷம் இயற்கை உங்களுக்கு பரிசா தரப்போகுது. காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். ஆனா அந்த சிங்கம் கூட சில நேரம் பதுங்கித்தான் பாயும். இப்போ நீங்க பதுங்கிட்டு இருக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. சோ இனி நீங்க பாய வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க விட்டுடாதீங்க. உலகம் உங்களை வேடிக்கை பார்த்த காலம் போயிடுச்சுங்க. இனி உலகம் உங்களை பார்த்து வியக்க போற காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. நீங்க சிங்கம் நண்பா. சோ கர்ஜிக்க உங்களோட எல்லைய நீங்களே தீர்மானிங்க. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களோட வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை படிக்க நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட சிம்மராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சுபயோகம் தமிழ் குடும்பத்துல இன்னும் இணையலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பயணத்துல எப்பவும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். மீண்டும் ஒரு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு ஆழமான கணிப்போட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.